ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பலன் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை. முதல் நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் காலையில் 10:23 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம். நம்முடைய மகர லக்னத்திற்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல போறாரு. அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு நமக்கு 3ஆம் இடத்துல மீன ராசியில சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா, வேலை, பணவரவு, உழைப்பு, இது சார்ந்த நன்மைகள். இப்ப தொழில் செய்யறோம் அப்படின்னா அதுல உற்பத்தி சார்ந்த ப்ராடக்ட் சார்ந்த நன்மைகள், வியாபார நன்மைகள், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் நம்முடைய ஹெல்த்து அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் திசாபுத்தி மோசமாக, ஹெல்த் ஏற்கனவே அஃபெக்ட் ஆகிருக்கவங்களுக்கு அதனுடைய தீவிரம் அதிகமாக்கப்படும். அதனால் உடல் உபாதைகள் இங்கே ஏற்படும். அப்போ ராகு சனி அப்படின்ற கான்செப்ட் அப்படிங்கும்போது கால்வலி, மூச்சு சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகளை இங்கே கொடுக்குது. ஸோ இதில் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்த நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 10:58க்கு திருவாதிரை முடிஞ்சு புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகிறது. புனர்பூசம் அப்படிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 5ஆம் வீட்டில் ரிஷபராசியில் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காங்க. செவ்வாய் கிரகமும் அதே ரோகிணி நட்சத்திரத்துல 5ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை பலனை இன்னைக்கு தர்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதாவது ஒரு வீடு மாத்துறது, வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றது, வீடு இடம் மாறுறது, இது சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் சாதகம். குழந்தைகள் வழி ஆதாயம், குழந்தைகள் வழி மகிழ்ச்சி. நாம புதுசா ஒரு கலைகளை படிச்சு அதுல டெவலப் ஆகிறதுக்கு உண்டான ஆர்வத்தை வளர்த்துக்கிறது மற்றும் குடும்ப சுபிட்சம், இதுக்கெல்லாம் நன்மைகளை தரும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஒரு சுப காரியங்களுக்கும், இப்போ திருமணம் போன்ற காரியங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சாதகமான நாளாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு புனர்பூசம் என்பது நமக்கு சாதகமாக வேலை செய்யும். இப்போ 7ஆம் வீட்டில் பூச நட்சத்திரம் இருக்கு. அதாவது சனிக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி 11:58க்கு பூச நட்சத்திரம் தொடங்கிடுது. அப்போ 2ல் இருக்கிற சனியினுடைய பலனை இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போகிறோம்னு அர்த்தம். அதனால் என்னென்னா பணவரவு கிடைக்கும். இப்போ கணவன் மனைவி வழியில் கூட சில பணவரவு வரும். ஒப்பந்தம் வழியில், கஸ்டமர் வழியில் வரும். சமூகம் சார்ந்த பணவரவு நன்றாக இருக்கிறது. உழைப்பு, வேலை, உத்தியோகம், சொந்த தொழில், உற்பத்தி, இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கு. அதனால் இந்த நாளை ஆதாயமான நாளாக பயன்படுத்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 4ஆம் தேதி மதியம் 1:25 வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம். அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். இப்போ புதன் நமக்கு 8ஆம் வீட்டில் மக நட்சத்திரத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ புதன் 8ங்கும் போது நமக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள், முன்னோர்கள் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய டென்ஷன்கள், இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதனால அந்த மகம் ஆயில்யம் நட்சத்திரம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 5ஆம் தேதி மதியம் 3:20 வரைக்கும் அதில் அப்படி தான் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் சந்திரன் உள்ள வந்துடுறாரு. ஏற்கனவே புதன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் மக நட்சத்திரத்தில் இருக்கு. சந்திரனும் அதில் சேர்ந்துக்குது. 8ஆம் இடத்துல புதன், சந்திரன், சுக்கிரன் சேர்ந்துக்குது. 7ஆம் அதிபதி 8ல். அப்போ இதில் இந்த நாள்லையும் நம்ம டென்ஷன் பார்த்துக்கணும். 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலே எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதன் வழியாக நமக்கு சில தீமைகள் நடக்குங்கிறது ஒரு கணக்கு. அப்போ இது சாயந்தரம் 5:43 வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்த மக நட்சத்திரம். அதனால் இந்த ஞாயிறு திங்கள் 2 நாள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் 5:43 வரைக்கும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் தொடங்குகிறது. சுக்கிரனும் மக நட்சத்திரத்தில் தான் இருக்குது, 8ல் தான் இருக்குது.
அதனால் இந்த நாள்லேயும் வந்து நம்ம புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம வேலை பார்க்குறது, நம்ம தொழில் சார்ந்த விஷயம், வேலை ஆட்கள் அல்லது கடன் கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், இப்போ கடன் வசூல் கொடுக்கறது வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட எதிர்ப்புகள், இது சார்ந்த நமக்கு தீமைகளுக்கு நம்ம அந்த அன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஏன்னா சுக்கிர நட்சத்திரமும் அதுவும் மக நட்சத்திரத்தில் தான் லிங்க் ஆகுது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:29 வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம். அதனால் வரிசையாக திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நமக்கு வந்து ஒரு 8ஆம் இடத்தினுடைய தாக்கமுள்ள நாட்கள். அதில் பதட்டப்படாமல் பக்குவமாக அவசரப்படாமல் பொது காரியங்களில் ஈடுபாடு இல்லாமல் காமிச்சிக்கிட்டு உங்களுடைய ரொட்டீன் பணிகளை செய்யணும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை ஃபுல்லாகவே உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் இருக்கார். அப்போ புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் வேலை சார்ந்த விஷயம், வேலையில் சில மாற்றங்கள் பண்ணுற விஷயம் மற்றும் புது நபர்களை சந்திக்கிறது, புது இடங்களுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறது, பூர்வீகம் சார்ந்த சில நன்மைகள், அதே போல் தெய்வ அனுகிரகம் சார்ந்த சில நன்மைகள், கணவன் மனைவி உறவு பலப்படுதல், இதுக்கெல்லாம் சாதகமாக இன்னைக்கு போகும். ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை. அது முடிஞ்சு ஆகஸ்ட் 9 வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம். அப்போ நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார். உத்திர நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு பலப்படும், திருமண வரன் நாள் பார்க்கறது, குழந்தை பிறப்பு, வீட்டிற்கான சுபகாரியங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, ஒப்பந்த துறையில் இருக்கவங்க, இது மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேன்மைகள் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் வந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது செவ்வாய் கிரகம் வந்து 5ஆம் வீட்டில் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்குது. அதனால் இது வந்து சில முயற்சிகளில் நம்ம கொஞ்சம் பயம் தடுமாற்றம் இதையெல்லாம் இருந்தது குறித்தாலும் கூட அந்த காரியம் வந்து தோல்வி அடையாது, வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டில் அங்கே செவ்வாய் வந்து சந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறது குருவோடு சேர்ந்து இருக்காரு. அதனால் சின்ன சின்ன ஒரு போராட்டத்துக்கு பிறகு அது வந்து வெற்றியை கொடுக்கும், மனமகிழ்ச்சியை கொடுக்கும், உறவின் வகையில் நன்மையை கொடுக்கும். இந்த வகையில் இந்த 10 நாட்கள்லையுமே சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியாக நம்ம பலன்களை பார்த்தோம். நம்முடைய ஜனநாயக ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேரத்துக்கு தகுந்த 12 பாவ உபநட்சத்திரங்களை நம்ம கண்டுபிடிச்சி அந்த நட்சத்திர அதிபதிகள் ரீதியாக திசாபுத்தி பலனையும் கோச்சார பலனையும் பார்த்துட்டோம்னா நம்ம கேட்குற கேள்விகளுக்கு உறுதியாக நமக்கு கரெக்டான பதில்கள் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.